தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இந்தியாவின் இந்துத்துவா தீவிரவாதம் உலகத்திற்கே ஆபத்தானது என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நியூயார்க்கில் நடந்த ஐநா பொது சபையின் 80வது கூட்டத்தில் ஷெபாஸ் ஷெரீப் பங்கேற்றார். அப்போது அவர் தனது பேச்சின் தொடக்கத்தில் இந்தியாவை கிழக்கு பகுதியில் இருக்கும் எதிரி நாடு என்று குறிப்பிட்டார். பின்னர் இந்தியாவுடனான சண்டையில் அந்த நாட்டின் விமானப்படைக்கு சொந்தமான 7 போர் விமானங்களை பாகிஸ்தான் தகர்த்தது. அந்த சண்டையை நிறுத்துவதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான் உதவினார். அவர் சமரசம் செய்யவில்லை என்றால் இரு நாடுகளுக்கும் இடையே மிகப்பெரிய போர் வெடித்திருக்கும். அமைதியின் மொத்த உருவமாக ட்ரம்ப் இருக்கிறார். அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசை வழங்குவதே சரியானதாக இருக்கும் என்று ஷெபாஸ் ஷெரீப் கூறினார். மேலும் உலகில் எந்த ஒரு தனி மனிதரின் மீதோ எந்த ஒரு மதத்தின் மீதோ வெறுப்புணர்வு இருக்கக்கூடாது. இந்தியாவின் இந்துத்துவா தீவிரவாதம் உலகத்திற்கே ஆபத்தானது என்று ஷெபாஸ் ஷெரீப் அபாண்டமாக பேசியுள்ளார். சில மாதங்களுக்கு முன்பு வரை பயங்கரவாதிகளுக்கு ஆதரவளிப்பதற்காக FATF எனப்படும் பயங்கரவாத நிதி தடுப்பு குழுவின் கிரே பட்டியலில் பாகிஸ்தான் வைக்கப்பட்டிருந்தது. இதனால் பல உலக நிதி அமைப்புகளிடமிருந்து கடன் பெற முடியாத சூழலுக்கு அந்த நாடு தள்ளப்பட்டது. இப்போது உலக தலைவர்கள் முன்னிலையில் இந்துத்துவா தீவிரவாதம் என ஷெபாஸ் ஷெரீப் பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.